அண்மை செய்தி. இன்று மாலை 4:30 மணிக்கு தவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 2 முறை ஆளுநரை சந்தித்த நிலையில் இன்று மாலை 4:30 மணிக்கு மீண்டும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், மீண்டும் ஆளுநரை விஜய் சந்திக்க உள்ளார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தவேக தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் இன்று மாலை 4:30 மணி அளவில் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். மிக முக்கியம் இருக்கிறது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி 2 முறை ஆளுநரை சந்தித்து ஒவ்வொரு முறையும் ஆளுநர் விளக்கம் கேட்டு, அதுவும் இல்லாமல் சில அறிவுரை சொல்லி அனுப்பியது கூட பார்க்க முடியுது. 118 எண்களுடன் வாருங்கள், அவங்களுக்கு ஆட்சி அமைக்க என்ற கருத்தில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார் பார்க்க முடியுது. இருந்தபோதும் தற்சமயம் 3வது முறையாக தவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்று 4:30 மணி அளவில் ஆளுநர் சந்திக்க இருக்கிறார். என்றால் தொடர்ந்து நேற்றிலிருந்தே தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆலோசனை நிரூபிக்க கூட்டணி கட்சியில் அமைப்பதற்கான முனைப்புடன் இருக்கிறார்கள். ஒருபுறம் விடுதலை கட்சி, மறுபுறம் இடதுசாரி 2 பேரிடம் தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்றது. மேற்கொண்டு ஐஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் கூட ஆலோசனை மேற்கொண்டது பார்க்க முடியுது. இந்த நிலையில்தான் உயர்மட்ட குழுவில் கூடிய ஆலோசனை முடிவு செய்ய இருப்பதாக கம்யூனிஸ்ட் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக திருமாவளவன் தெரிவிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில்தான் பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக தற்சமயம் அதற்கான ஆட்சி அமைக்க கோரி தவேக விஜய் செல்கிறாரா என்ற கேள்வியும் இருக்கிறது. இந்நிலை சரியாக 4:30 மணி அளவில் தமிழக ஆளுநரை, பொறுப்பு ஆளுநரை தவேக தலைவர் சந்திக்க இருப்பது மிக முக்கியம் ஒன்றாக. அந்த அடிப்படையில் இன்று காலையிலிருந்தே தன்னுடைய பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் சட்ட நிபுணர்களுடன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு சந்திப்பு நிகழ இருக்கிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி. இன்று மாலை 4:30 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆட்சி அமைக்க உரிமை கோரி நேற்று முன்தினமும் சந்தித்த நிலையில் இன்று மீண்டும் இந்த சந்திப்பு நிகழ உள்ளது. ஏற்கனவே தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லாததால் இழுபறி நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆளுநர் அர்லேக்கர் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் அல்லது ஆவணம், இதில் ஒன்றில் ஏதேனும் ஒன்றை கொடுத்தால் கூட ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க தயார் என தெரிவித்த நிலையில் இன்று மாலை 4:30 மணிக்கு விஜய் ஆளுநரை சந்திக்க உள்ளது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale.